வேலுப்பரியின் மௌனத்தீவு. தொடர் நாவல். அத்தியாயம் 9. வேலனின் திட்டம். பல வருடங்களுக்குப் பின் புத்தகப்பையுடன் பாரியைக் காண்பது மிகவும் விசித்திரமாக இருந்தது. எங்கேயும் டீச்சர் வேலைக்குச் சேர்ந்துட்டியோடா பாரி என்று பரிகசித்தபடி வீட்டுக்கு வந்த பாரியையும் வினோதனையும் வரவேற்றார் வேலனின் அம்மா. அதெல்லாம் ஒன்றுமில்லை அம்மா, வழக்கம் போலதான் என்று கூறிவிட்டு மாடி அறையை நோக்கி விரைந்தார்கள். கருப்பு வெள்ளை படங்களில் வரும் பழைய வில்லன் குழுக்கள் திட்டம் தீட்ட இரகசியமாக இணைவது போலிருந்தது இவர்களது சந்திப்பு. ஆனால் அவர்களைச் சுற்றியிருந்தவரும் இந்தச் சந்திப்பை அவ்வளவு ஆழமானதாகவும் முக்கியமானதாகவும் கருதவில்லை. வேறு வேலைகள் ஏதும் இல்லையென்றால் வேலன் வீட்டு மேல் மாடியில் சந்திப்பது நண்பர்களின் வழக்கம். அப்படித்தான் ஏதோ நடக்கிறதென்று வேலனின் தாயாரும் இதை பெரிதுபடுத்தவில்லை. திருவிழாக் கடைகளில் வாங்கிய பொம்மை துப்பாக்கிகளுடன் மாடிப்படிகளில் ஓடித் திரிவதும் அறைகளுக்குள் மறைந்து நிற்பதும் தாயாருக்கு நல்ல ஞாபகம். அவனது பள்ளிக் காலங்களில் சினிமா படம் பார்ப்பதற்கும் சிவராத்திரி விழிப்புக்கும் வேலன் வீட்டு மேல்மாடி அறைதான் அவனது நண்பர்களுக்குத் தஞ்சமாயிருந்தது. இன்றும் அவ்வாறே காணப்பட்டது. ஆனால் இப்போது கூடியிருக்கும் காரணம் சற்று தீவிரமானது. இந்தத் தேடல் இவர்களை எங்கு கொண்டு போய்ச் சேர்க்கும் என்று தெரியாமலேயே இதற்குள் பயணிக்கத் துணிந்திருக்கிறார்கள். வினோதன் வேலா வேலா என்றபடி அறைக்கதவை இருமுறை தட்ட கதவை திறந்தான் வேலன். திருநீற்றுப் பூச்சுடன் ஏதோ பரீட்சைக்குத் தயாரானவன் போல பல்வேறு உணர்வுகள் கலந்து அவனது முகம் வெளிறிக் காணப்பட்டது. உள்ளே சென்று கதவை மூடிய வினோதன் நண்பர்களுக்குத் தனது ஆராய்ச்சி முடிவுகளை விளக்கினான். தொல்லியல் என்பது கடந்த கால கலாச்சாரங்களைப் பற்றிய ஆய்வாகும். கடந்த கால மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள், வேலை செய்தார்கள், மற்றவர்களுடன் வர்த்தகம் செய்தார்கள், நிலப்பரப்பு முழுவதும் நகர்ந்தார்கள், அவர்கள் எதை நம்பினார்கள் என்பதில் என்னை போன்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆர்வமாகிருப்பார்கள். கடந்த காலத்தை புரிந்து கொள்வது நமது சொந்த சமூகத்தையும் பிற கலாச்சாரங்களையும் நன்கு புரிந்து கொள்ள உதவும். எமது இந்தத் தேடல் முற்றிலும் தொல்லியல் ஆய்வு சம்பந்தப்பட்டதாக இல்லை என்றாலும் எனது தொல்லியல் அறிவின் அடிப்படையில் கிடைக்கப் பெற்ற ஆவணங்களையும் ஆதாரங்களையும் அவற்றின் உண்மைத் தன்மையையும் அவற்றைக் கொண்டு நிறுவப்பட்ட ஊகங்களையும் வைத்து கருத்து முடிவுகளை அமைத்திருக்கிறேன். ஏற்றிலிருக்கும் ஆதாரங்களின்படி சிறைச்சாலை அமையப்பெற்ற இடம் காங்கேசன்துறை எனும் யாழ்ப்பாண வடகரை பிரதேசங்களில் ஒன்றாகும். இந்தப் போர்த்துக்கேய தமிழ் குழுவினர் காங்கேசன்துறையிலிருக்கும் துறைமுகத்திலிருந்தே கப்பலில் ஏறியிருக்கிறார்கள் என்பது தெரிகிறது. கேசவப்பிள்ளையின் குறிப்பின்படி டார்சி இலங்கையிலிருந்து மலாயா தேசத்திற்குச் சென்று வரும்போது கவனித்த தீவுக் கூட்டத்திற்கு இக்குழுவினரை அனுப்புவதாக கூறியிருப்பது நமது தேடலைச் சிறிது சுலபமாக்குகிறது. இலங்கைத் தீவிலிருந்து டார்சி கூறிய மலாயா தேசம் இன்றைய மலேசியா அமைந்திருப்பது வங்காளக் கடலைத் தாண்டி வடகிழக்குத் திசையிலாகும். கடல் வழி பயணம் மேற்கொள்பவர்களுக்கு வங்கம் தாண்டி மலாயா தேசம் செல்லும் வழியில் காணக்கூடிய ஒரே ஒரு தீவுக்கூட்டம் இப்பொழுது இந்திய அரசு ஆட்சிக்கு உட்பட்டிருக்கும் அந்தமான் நிக்கோபார் தீவுக் கூட்டமேயாகும். இந்த ஊகத்தை அடிப்படையாகக் கொண்டு பார்க்கும்போது தப்பிச் சென்ற குழுவினர் நிச்சயமாக அந்தமான் நிக்கோபாரில் உள்ள ஒரு மனிதரில்லாச் சிறு தீவில்தான் குடியேறியிருக்க வேண்டும். கேசவப்பிள்ளையின் எண்ணிக்கை குறிப்பின் அடிப்படையை வைத்துப் பார்க்கும்போது போர்த்துக்கேயச் சிறைக் கைதிகள் 20 பேரும் அவர்களது மனைவி மக்கள் 18 பேரும் தமிழ் சிறைக் கைதிகள் 29 பேரும் ஊருக்கு வெளியே இருந்து உதவிக்காக அழைத்து வரப்பட்ட தமிழ்ப் பெண்கள் 10 பேரும் சிறுவர்கள் 8 பேருமாக மொத்தம் 85 பேர் அந்த கப்பலில் ஏற்றப்பட்டிருக்க வேண்டும். இதில் பெண்கள் 18, சிறுவர்கள் 18, ஆண்கள் 49. ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் கப்பல் தாழாமலும் திசை தவறி போகாமலும் டார்சியின் வரைபடத்தின்படி தீவைச் சென்றடைந்தது என்ற எனது அனுமானத்தின் அடிப்படையில் கேசவப்பிள்ளையைத் தவிர்த்து அதிகபட்சம் 84 பேர் அந்த தீவை அடைந்திருக்கலாம். கேசவப்பிள்ளையின் குறிப்புகளிலிருந்து டார்சியின் எதிர்பாராத மரணச் சம்பவம் உறுதியானதாலும் இலங்கையிலிருந்து தப்பிச் சென்றவர்கள் பாவித்தகப்பல் தூரதேச பயணத்திற்கு திறனற்றதென்பதாலும் அவர்கள் போர்த்துக்கேய நாட்டுக்கு திரும்பிச் சென்றிருக்க வாய்ப்பே இல்லை. இவ்வாறான தேற்றங்களை வைத்துப் பார்க்கும்போது அந்த பெயர் தெரியாத தீவுக்கு தப்பிச் சென்ற குழுவினர் தற்போது அழிந்திருக்கலாம். சென்ற சில வருடங்களிலேயே வெளியுலகுடன் தொடர்புகளை வைத்துக்கொண்டு வேற்று இடங்களுக்கு இடம்பெயர்ந்திருக்கலாம் அல்லது தற்போதும் அந்த தீவிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இவ்வாறான 3 சாத்தியப்பாடுகள் மட்டுமே அவர்களது இருப்பைப் பற்றிய வினோதனின் முடிவுகளாயிருந்தது. இந்த 3 சாத்தியப்பாடுகளின் அடிப்படையில்
உயிருடன் தீவை அடைந்த கூட்டத்தில் சேகரப் பிள்ளையும் ஒருவராயிருந்து அவருக்கு அங்கு சந்ததியினர் உருவாகியிருந்து அங்கு சென்ற குழுவினர் வேற்றிடங்களுக்கு இடம்பெயராமல் இருந்திருந்தால் மட்டுமே தனது உறவினர்களைச் சந்திக்க முடியுமென்று வேலன் நினைத்தான். இந்த வேளையில் கதவைத் தட்டிவிட்டு திறந்து உள்ளே வந்த வேலனின் தம்பி ஆனந்தன், "அண்ணா, நான் பள்ளிக்கூடத்தால 5 மணிக்கு வந்திடுவன். நீங்கள் வீட்டை நிப்பீங்களா?" என்று கேட்டான். "ஓம்" என்று தலையாட்டிய வேலனுக்கும் அவனது நண்பர்களுக்கும் "அப்ப பின்னேரம் பார்ப்பம்" என்று சொல்லிக் கதவைச் சாத்திவிட்டு வெளியேறினான். இந்த தேடுதல் பயணத்தின் போது பல எதிர்ப்புகளைச் சந்திக்க நேரலாமென யோசனையில் மூழ்கிய வேலனை கவனித்த பாரி சட்டென்று நடுவில் பாய்ந்து, "போகணும் என்று மட்டும் நினைச்சிடாத. எந்த நேரத்திலும் வேலைக்கு திரும்பிப் போக வேண்டிய தேவை வரலாம். நாங்கள் போகாமல் விட்டால் பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ள வேண்டி வரும். தயவு செய்து யோசிக்காத வேலா, யோசிக்காத்" என்று சொல்லி நிதானிக்க முயன்றான். ஏடு விடயத்தில இருமன நிலைப்பாட்டிலிருந்த பாரிக்கு தன் நண்பனின் நலமும் பாதுகாப்பும் அவசியமாகத் தெரிந்தது. ஆபத்துக்களை ஆராய்ந்தறியாது சுவாரஸ்யத்துக்காக ஒரு வேலையைச் செய்யும் சாதாரண இளவல்கள் போல் அல்ல வேலன். அதனாலேயே வேலனின் தாயார் அவன் எங்கு செல்வதாகச் சொன்னாலும் பயப்படாமல் அனுப்புவார். இப்போது வேலனுக்கு இருக்கும் ஒரே பிரச்சினை பாரியை சமாதானம் செய்வது. தான் பத்திரமாகச் சென்று திரும்பி வந்து விடுவேன் என்று பாரியைத் திடமாக நம்ப வைத்தால் மட்டுமே வேலந்தன் பயணத்தைத் தொடங்க முடியும். பாரியை எப்படிச் சமாளிப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்த வேலனுக்கு தானும் வேலனுடன் செல்வதற்கு இன்னும் 4-5 பேரை இணைத்துக் கொள்ள வேண்டியிருக்குமென்றும் வினோதன் பேசியது எதிர்பாராத புது பிரச்சனையை உண்டாக்கியது. இவ்வாறான காரியங்களுக்கு ஒருவர் இருவராகச் செல்வது உசிதமான விடயமன்று. அது வேலனுக்கும் புரியாமல் இல்லை. ஆனால் தன்னுடைய சுய தேவைக்காக மற்றவர்களைச் சிரமப்படுத்துவதில் வேலனுக்கு விருப்பமில்லை. "நான் போக வேணும், தனியாத்தான், முடிவில் வேற மாற்றம் ஏதுமில்ல" என்று மிக அசட்டுத்தனமான தொனியில் கூறினான் வேலன். "என்றைக்கு ஏட்டை கையில் எடுத்தியோ உனக்கு அன்றைக்கே 7:30 தொடங்கிவிட்டது. ஆனா வினோதா, இப்படி வேலனுக்கு ஊக்கமளிக்கிறது சரியாகத் தெரிகிறதா?" என்று பாரி கனத்த குரலில் கேட்டான். "வேலனைப் பற்றி உனக்கு நானா சொல்ல வேணும்? அவன் போறதென்று முடிவெடுத்துட்டான். இனி அதை மாத்தேலாது. அவனோட போய் அவனுக்கு உதவி செய்யலாமே தவிர இதுல நாங்க செய்யறதுக்கு வேறொன்றுமில்ல" என வினோதன் கூறியதைக் கேட்ட வேலன் அமர்ந்திருந்த கதிரையிலிருந்து கோபத்துடன் எழுந்தான்.